Okay, hi kitties, welcome to this channel. This is Script Kitty Tamil. Okay, நம்மளோட விஷயம் என்ன பார்க்க போகிறோம்னா லூப்ஸ் அண்ட் லூப்ஸுக்கு எத்தனை வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, எனக்கு இன்ட்ரோவில் ரொம்ப பேசாமல் டேரக்டர் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிடுவோம். ஓகே, ஓகே லெட் வி ஓப்பன் த பைச்சாம். ஓகே, ரன்னிங்கில் தான் இருக்குது. தென் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்ப்பா, நான் இங்கே sample.pyன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். அது வந்து சும்மா ரன் பண்ணி பார்க்கறதுக்காக. தென் loop.py வந்து நம்ம என்ன நடத்த போகிறோம், லூப்ஸ் தான் நடத்த போகிறோம். ஸோ நான் லூப்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். தென் intro.pyயும் list.pyயும் எதுக்கு இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன். இந்த பார்த்தீங்களா, intro.pyயும் list.pyயும் எதுக்கு இருக்குன்ட்டு உங்களுக்கு வந்து நான் ப்ரோக்ராம் நடத்தும் போது சொல்கிறேன். ஓகே, நீங்கள் நம்ம பார்க்கும்போது லூப்ஸ் கான்செப்ட்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். லூப்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாமல் நான் மறுபடியும் சொல்கிறேன். லூப்ஸ்னால் பெருசாக தான் கிடையாதுங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு படம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது படம் பார்க்கும், அந்த படம் முடிஞ்சு வச்சு ஆனால் மறுபடியும் அதே ஃபஸ்ட் வந்து ஒடிஞ்சுக்கோங்களேன். அதான் லூப்ஸ் கான்செப்ட். தட்ஸ் மீன் இந்த ஏபி ரிப்பீட்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு உங்கள் ஃபோன்லேயே இருக்கும், எம்எக்ஸ் பிளேஸ்லேயே தெரியும், ஏபி ரிப்பீட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஏ டு பின்னு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மறுபடியும் முடிஞ்சது மறுபடியும் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம எப்போ அதை ஆஃப் பண்ணுறோமோ அப்போ மட்டும் அது கேன்சல் ஆகும். அதே மெத்தட் தான் இதில் லூப்ஸ் கான்செப்ட்டும்பாங்க. பட் லூப்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் 2 வெரைட்டிஸ் உண்டு ப்ரோக்ராமிங்கில். வைல் அண்ட் ஃபார் லூப்புன்னு சொல்லிட்டு 2 டைப் உண்டு. நான் அன்றைக்கி ரெண்டுத்தையும் நான் ஒரே வீடியோ நடத்தலான்னு இருக்கேன். லைட்டாக ஃபார் லூப்புன்னு ஒரு குழப்பமாக இருக்கும், அது கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுவோம், பிரச்சனை இல்லை. ஓகே, வைல் லூப்போட சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வைல் தான், WHILE வைல் தான். பட் நம்ம அந்த வைல் சின்டெக்ஸ் போட்டதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலைப்பாடு பார்க்க வேண்டியிருக்கு. வேறு எதுவும் இல்லைங்க. இப்போ நம்ம வந்துட்டு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு வேரியபிள் அசைன் பண்ணணும் லூப்ஸ்க்காக. மேக்ஸிமம் லூப்ஸ்னு எடுத்தோடனே எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வேரியபிள் கொடுத்தா இருந்தால் ஐன்னு தான் கொடுப்பாங்க. ஸோ நானும் ஐனே கொடுத்துக்கிட்டேன். தென் I = 0ன்னு கொடுத்துக்கிட்டேன். 0ன்னு இருக்க நான் உங்களுக்கு இப்போ சொல்ல விரும்பலை. அந்த வைல் சின்டெக்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 0ன்னு கொடுத்துட்டு தென் அந்த சின்டெக்ஸை போடுறேன், வைல் தென் என்ன போடலாம். ஓகே, I is smaller than 10 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கோலன் வைக்கேன். தென் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 4 ஸ்பேஸ்க்கு அர்த்தம்னா இந்த ஒயில் லூப்புக்குள்ளே தான் இப்போ நான் டைப் பண்ணுற ஃபுல்லாக வரணும். இப்போ நான் இதுக்குள்ளே ஃபங்க்ஷன் போடலாம் அதான் வரும், இல்லை பிரிண்ட் ஆக் போடலாம் அதான் வரும். நான் இதுக்குள்ளே என்ன கொடுத்தாலுமே அந்த ஒயில் லூப்புக்குள்ளே தான் வரும். இப்போ தெளிவாக கம்மி வச்சுக்கோங்களேன். இப்போ நான் பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு, நாய் கற்றுதுப்பா, பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் கொடுத்துட்டு ஒரு இதுமாக விட்டுருந்தேன். தென் இப்போ இந்த இடத்துல பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன இதுமாக வரணும். ஓகே, வரல, பார்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் எதை பிரிண்ட் பண்ணாலுமே எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ஹாய்ன்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஹாய் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து நான் இப்போ பிரிண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து நான் இப்போ ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், என் லேப் சத்தியமாக ஹேங் ஆயிரும். அதுக்கு என்ன ரீசன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சுக்கிட்டேன். இப்போதைக்கு பிரச்சனை இல்லைல்ல. ஓகே, ரன் ஆகுது, 1 செகண்ட் இருங்க. இப்போ ஹாய்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் பாஸ் பண்ணேன். இப்போ எனக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், IS = நான் 0ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, அந்த இடத்துல இப்போ நான் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு சொல்லி காமிக்கிறது தான். இப்போ நான் அந்த இடத்துல IS = 0ன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணிட்டேன். தென் I is smaller than 10. ஐயோட வேல்யூ வந்து இப்போ 10 கூட கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கேன். அப்வியஸ்லி IS = 0ன்னா அது கண்டிப்பாக 10 கம்மியாக தானே இருந்தாகணும். இதுக்கடுத்து எந்த விதமான இதையும் கொடுக்கல, என்ன சொல்ல, ஒரு கண்டிஷனாக கொடுக்கவே இல்லை எனக்கு. அதனால் பிரிண்ட்டு மட்டும் கன்டினியூஸாக அப்படியே ரிப்பீட்டடாக பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன தெரியுமா பண்ணுங்க, லாஸ்ட்டில் ஒரு கண்டிஷன் கொடுக்கேன். இந்த இடத்துல ஒரு நீங்கள் கேட்டால் சின்ன 4 ஸ்பேஸ் தான் வரும். இந்த இடத்துக்கு நான் 4 ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் என்ன கொடுக்கேன்னா ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா I = I தென் ஷிஃப்ட் +1. ஐயோட வேல்யூ வந்து அதுக்கப்புறம் நம்ம நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1 ஆட் பண்ணு அப்படின்னு கொடுக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல நான் ஹாய் கொடுத்துருக்கோன்னா உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல நான் ஐனே கொடுத்துருந்தேன் டேரெக்டாக. இப்போ நான் அந்த இடத்துல ஐன்னு கொடுக்கேன், அப்புறம் உங்களுக்கு நீட்டாக ஷோ ஆகும் அப்படின்றதுக்காக. தென் இப்போ நான் இதை ரன் பண்ணி பார்க்கேன், சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ அந்த ஒயில்குள்ளே இப்போ நான் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு ஷோ ஆகும் பார்த்தீங்களா. அதான் இது இந்த 4 ஸ்பேஸ் தான் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த ஒயில்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன தெரியுமா வரும், 9 வரைக்கும் வருது. ஏன்னா நம்ம வந்துட்டு I is
ஸ்மாலர் தென் 10 கொடுத்துருக்கோம். ஐயோட வேல்யூ வந்து 10ஓட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நான் 10 இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்களேன். எனக்கு வந்து இந்த இடத்துல 10 சேர்ந்து பிரிண்ட் ஆகும். பட் மேக்ஸிமம் இந்த மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல 11 மாற்றிட்டு போயிடுவாங்க. ஓகே இட் இஸ் ஒயில் லூப் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒயில் லூப் வந்து நம்ம எதுக்காக அப்படி கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். வந்து நம்ம சில இடத்துல யூஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி தெரியுமா உங்களுக்கு வந்துட்டு இப்போ சரியாக சொல்ல தரல. நான் கண்டிப்பாக நம்ம டூல்ஸை நம்ம மேக்ஸிமம் நம்ம எந்த டூல் யூஸ் பண்ணாலும் சரி ஒயில் லூப்போ ஃபார் லூப்பில் டூலே இருக்காது. இன்புட்டு தென் ஒயில் லூப் ஃபார் லூப்பு அந்த மாதிரி இல்லை டூலே இருக்காது. உங்களுக்கு பேர சொல்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்துட்டு இது பார்த்தாச்சு. இப்போ ஒயில் லூப் பார்த்தோம். தென் இப்போ வந்து நம்ம இது பார்ப்போம், ஃபார் லூப் பார்ப்போம். உங்களுக்கு ஒயில் லூப் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போஸ் புரியலாட்டினா இன்னொரு வாட்டி உங்களுக்கு க்ளீனாக சொல்லிடுறேன். ஐஎஸ்சியோட ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். தென் ஐயோட வேல்யூ வந்து 10ஓட கம்மியாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம பிரிண்ட் கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன். இந்த ஐயோட வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணுது அப்படின்னா இப்போ 10 1 செகண்டுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0 இருக்கிறதுனால முதல்ல இந்த இடத்துல போய் அடிக்கும். ஓகே அப்படின்னா கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 0 பிரிண்ட் ஆகுது. தென் மறுபடியும் போய் பார்க்கும்போது இந்த இடத்துல ரன் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஐஎஸ் ஈக்குவல் டு I+1 இருக்குது. மறுபடியும் போய் செக் பண்ணி பார்க்கும். ஐயோட வேல்யூ 0 + 1 1 அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரன் பண்ணி பார்க்கும். அந்த மாதிரி அப்படியே ரன் ஆகிட்டு வரும்போது தான் 9 வருது. இப்போ எனக்கு இந்த இடத்துல நான் 10ன்னு எனக்கு தேவைப்படுதுன்னா இந்த இடத்துல நான் 11 கொடுக்கணும். அப்படி கொடுத்தா எனக்கு 10ன்னு வரும். ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துக்கலாம். கேட்கிட்டீஸ் இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கமாண்ட் லைன் போட்டுருக்கேன். Ctrl+\/ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா தென் இப்போ நான் ஃபார் லூப் நடத்தலான்னு இருக்கேன். ஃபார் லூப் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சொல்ல வேண்டியது இருக்குது. அது என்னென்னா list.py எடுத்துக்கிடுவோம். இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸோட டேக்குள்ள மாதவ், ரமணா, பிரணவ், தில்லைன்னு இருக்குது. இப்போ நான் அந்த எல்லா என்னோட பேரையும் ஹீஸ் மை ஃப்ரெண்டுன்னு போட்டு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன நடக்கும், நான் ஒவ்வொரு இடத்துலையும் பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் கொடுக்க வேண்டியதாக இருக்குமா. இந்த இடத்துக்காக தான் நம்ம வந்துட்டு இது யூஸ் பண்ணுறோம், ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம பண்ணணும். இப்போ நான் வந்து காப்பி பண்ணிக்கிடுவேன். தென் Ctrl+C காப்பி. தென் மை லூப்ஸில் போட்டுக்கிடு. இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். நான் ஒழுங்காக காப்பி பண்ணல போல. ஓகே இப்போ நான் காப்பி பண்ணிட்டு என்னோடய லூப்ஸை போய் நான் பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே இதே ஷோ ஆக மாட்டேங்க. ஓகே காப்பி. தென் இப்போ என்னோடய லூப்ஸில் போய் நான் பேஸ்ட் பண்ணுறேன். உள்ளே ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கும் போல். ஓகே இப்போ நான் வந்து ஃப்ரெண்டுன்னு போட்டு பேஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் எஸ்ன்னு போட்டுக்கிடுவேன். எதுக்காகன்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். எஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டேன். இப்போ நான் எடுத்துகிட்டு பண்ண போகிறேன். நான் இப்போ வந்து என்னோடய ஃபார் லூப் வந்து நான் இப்போ கூப்பிட போகிறேன். நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல வந்து ஒரு வேரியபிளும் அசைன் பண்ணியிருந்தோம். பட் இதே இடத்துல நம்ம வந்து லிஸ்ட்டு அசைன் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்டுக்கு நம்ம வேரியபிள்ஸ் தான் கொடுத்துருக்கோம். அதனால் பிரச்சனை இருக்காது. இது வந்து வேரியபிள் வந்து அப்படின்னு கணக்கு எடுக்கும். இந்த டபுள் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால லிஸ்ட்டு மேபி உங்களுக்கு புரியலன்னா என்னோடய லிஸ்ட்டுன்னு இருக்க வீடியோ பார்த்துக்கோங்க. SKT__not8 பைத்தானில் வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபார் லூப்பை கால் பண்ணுறேன். ஃபார் லூப்புமே பெருசு இருக்காது. ஃபார் அப்படின்னு ஒரு சின்டாக்ஸை போட்டோம்னா போதும். போட்டோன்னே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து புரியாது. நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கிடுவேன். இப்போ என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி நம்ம கீழே வந்து ஒரு போட்டு விடுவோம். என்னென்னா பிரிண்ட்டுன்னு போடுவோம். ஃப்ரெண்டுன்னு கொடுத்துக்கிடுவோம். ஃப்ரெண்டுன்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபார் ஃப்ரெண்ட் இன் ஈச் ஃப்ரெண்ட்ஸ். ஈச்னு நம்ம கொடுக்கக்கூடாது. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு கொடுத்தா போதும். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன தெரியுமா போட்டிருக்கேன், இப்போ இந்த ஃபார் லூப் என்ன கால் பண்ணியிருக்கேன்னா இந்த ஃப்ரெண்டுன்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுன்ற எல்லா லிஸ்ட்டையுமே ஒவ்வொன்றா போடு அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ நான் போட்டேன் எனக்கு என்ன தெரியுமா நடக்கும், இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்துட்டு என்ன தெரியுமா நடக்கும், இதில் இருக்க எல்லாமே கரெக்டாக எனக்கு வந்து வெர்டிக்கலில் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து இது சும்மா அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம ரியல் டைம் எப்படி தெரியுமா ஷோ ஆகும், இந்த மாதிரி லிஸ்ட்டை போட்டு வச்சுட்டு ஒரு முக்கியமான நேரத்தில் வந்து நம்ம இது கொடுப்போம். என்ன தெரியுமா கொடுப்போம், கன்கார்டினேஷன் சிம்பிள் போட்டு. இப்போ நான் வந்துட்டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே என்ன டைப் பண்ணலான்னா மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் போட்டு
இப்போ நான் கன்கார்டினேஷன் சிம்பிள் போட்டு நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணி வச்சுக்கணும் என்ன தெரியுமா நடக்கும், இப்போ எனக்கு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு குலாட்டி உள்ளே போய் ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே நான் கொடுக்கல ஸ்பேஸ் கொடுக்கல. ஓகே இப்போ உங்களுக்கு புரியுதான்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து என்ன தெரியுமா போட்டிருக்கேன், இதுக்கு ஃபார் ஃப்ரெண்டுன்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸுன்ற ஒரு வேரியபிளில் என்னென்ன நேம்லாம் இருக்கோ அதை போய் ரன் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கேன். அதேமாதிரி என்ன இருப்பாங்க, மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே மாதக்குள்ளே ரன் பண்ணியிருக்கு. தென் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரமணா அப்படின்னு சொல்லிட்டு ரன் பண்ணியிருக்கு. தென் பிரணவ் தென் தில்லை அப்படின்னு போட்டு ரன் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ரன் ஆகிருக்கு. ஓகே கிட்டீஸ் கரெக்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். மறுபடியும் ஃபஸ்ட் வந்து சொல்லுங்கள். ஓகே டைம் தான் இருக்குல்ல. இப்போ ஐஎஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் வந்துட்டு இதை மறுபடியும் சொல்லியிருக்கேன். அது என்ன ஒயில் லூப்பையும் தென் மறுபடியும் ஃபார் லூப்பையும் சொல்லியிருக்கேன். ஒயில் லூப்பில் ஐஎஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணிட்டேன். ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு தென் ஒயில் ஐயோட வேல்யூ வந்து 10 கம்மியாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். தென் அதை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு வந்து கண்டிப்பாக மறுபடியும் ஐஎஸ் ஈக்குவல் 0 தான் இருக்கும். அதுக்காக கீழே ஒரு கண்டிஷன் கொடுக்க ஐயோட வேல்யூ வந்து ஒவ்வொரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணு +1. இதே நீங்கள் சி ப்ளஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்னே ஒரு சிம்பிள் இருக்கும். I++லாம் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு இருக்கும். அது வந்து நம்ம ஒயில் லூப் ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. I++ அது வந்து 3 கண்டிஷன் ஒரேடியாக கொடுத்துருப்பாங்க. ஃபார் இஸ் ஈக்குவல் டு ஒரு கேலிபிரசஸ் ஓப்பன் பண்ணிட்டு பேரந்திசஸ் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள எப்படி இருக்குன்னா I is equal to 0 தென் கமா I is smaller than 10 தென் I++ அப்படின்னு இருக்கும். பட் பைத்தானில் எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிட்டு அது கீழே ஒயில் பக்கத்தில் ஒரு கண்டிஷன் அசைன் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டில் நம்ம கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அப்படின்னு இருக்கும். பட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் சிஸ்டம் வந்து கன்யூஸாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். டீஸ் இப்போ நான் இது intro.py எதுக்கு நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் அந்த இடத்துல பிரிண்ட் அது என்ன வாட் டூ யூ வாண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்களா WYW கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இதில் என்ன பண்ணலாம்னா அந்த இடத்துல நான் லூப் கான்செப்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து நான் 2 வேரியபிள் பண்ணிக்கலாம். எப்படி தெரியுமா வரும், வாட் டூ யூ வாண்ட் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் நத்திங்னு எனக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து லூப்ஸ் பாஸ் ஆகாமல் செட் பண்ண வச்சுக்கோங்களேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி தான் செட் பண்ணி வச்சுருக்கணும். பட் எனக்கு வந்து நான் கரெக்டாக அந்த 10 நிமிஷம் பண்ணி பண்ணதுனால நான் இப்படி செட் பண்ணல. இப்போ நான் மறுபடியும் லூப்ஸ்லேயே போய்க்கிட்டேன். உங்களுக்கு ஒயில் லூப் புரிஞ்சிருக்கும். இப்போ மறுபடியும் ஃபார் லூப் வருவோம். ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்க ஒரு அதாவது ஃபார் லூப் ஃபார் ஃப்ரெண்ட் இன் ஈச் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படி தான் வாசிக்கணும். அப்படி வாசிச்சா உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஃபார் ஃப்ரெண்ட் இன் ஈச் ஃப்ரெண்ட் அதில் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் எனக்கு ஒவ்வொரு வாட்டி ரன் பண்ணி காமி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே நான் உங்களுக்கு இதில் புரியலன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் 3 வீடியோ தான் வரும். 3 5 வீடியோ தான் வரும். தென் அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக எத்திக்கல் ஹேக்கிங்கில் தான் இறங்குவோம். அது வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம டூல் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே டீஸ் ஃபஸ்ட் இடத்துல மேக் சேஞ்ச் இருக்கிற கொடுக்க மாட்டோம். தென் இன்னும் பேக் டோர் செட்டப்பில் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு புரியும். ஓகே டீஸ் இப்போ நான் வந்து என்னோடய செஷனை முடிக்கேன். அண்ட் தென் உங்கள்கிட்ட இன்னும் சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய 3 நாள் இப்போ நான் கரெக்டாக வீடியோ போட முடியல பார்த்தீங்களா. அந்த டைம் காரணம்னா என்னோடய லேப்டாப் சார்ஜர் வந்து என்னோடய எலி கடிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் இருக்க எலி வந்து அட்டகாசம் பண்ணுற எலி வந்து கடித்து துப்பிடுச்சு. ஸோ அதனால தான் நீங்கள் வீடியோ போட முடியல. அதனால் சாரி கேட்டுட்டு தென் இன்னொன்று வந்து 3 நாள் கேப்பில் என்னோடய ஃப்ரெண்டோட லேப்டாப் வாங்கி வீடியோ போலாம் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு எப்படி சொல்ல அந்த லெவலில் எனக்கு டைம் இல்லை. அவன் வந்து கொஞ்சம் ஏதோ எப்படி சொல்ல வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ என்னோடய ஃபோனில் வச்சு ஒரு சின்ன டைம் பாஸுக்காக ஒரு சின்ன வெப்சைட் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். என்னப்பா அப்படியே நிற்கி நல்லா இருக்கலாம். நான் பார்க்க அந்த ஸ்லைடிங்கு ஓகே அந்த இடத்துல ஒரு வெப்சைட் மாதிரி சும்மா க்ரியேட் பண்ணேன். பட் அந்த வெப்சைட்டுக்கு நம்ம டொமைனும் இது மட்டும் வாங்க வேண்டியது இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் 15 டேஸ்க்குள்ளே நான் எல்லாத்தையும் முடிக்க பார்க்கேன். கையில் பட்ஜெட் வந்தோடனே முடிச்சிடுவோம். உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணால் நீங்கள் தாராளமாக என்னை கூப்பிடலாம். அப்படியே க்ரியேட் பண்ணி தருவேன். ஓகே பாய் கிட்டீஸ்.